நான் செஞ்சது என்னமோ கப் கேக் தான். வீட்ல இருக்க எல்லாருமே இதுக்கு மஷ்ரூம் கேக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. பேராங்க முக்கியம், டேஸ்ட் தான் முக்கியம். கோதும மாவுல கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் பால், 2 முட்டை, 1/2 கப் எண்ணெய், கூடவே 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் ப்ரவுன் சுகரா சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே அரைச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. 2 கப் கோதும மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒண்ணா கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க. கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாரி இருக்கு. கொஞ்சமா பால் சேர்த்து இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்துல எண்ணெயும் மாவும் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர சேர்த்துட்டு மேலாப்புல கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துட்டு ப்ரீஹீட் பண்ண கடாயில 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கேக் தயாராயிரும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஈஸியாவே நீங்க மோல்ட்ல இருந்து தனியா எடுத்துடலாம். ரெடி பண்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் தான் 1/2 மணி நேரம் ஆகும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்ல இருக்க இந்த மாதிரி சின்ன கிண்ணத்திலே நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.